பழத்தோட்டம் போடுறதுக்கு இடம் தேவையாங்க. இந்த இடத்த எடுத்து போடுங்க. தரமான ஒரு பழத்தோட்டம் போடுறதுக்கு தான் இன்றைக்கி இடம் கொண்டாந்துருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தரமான செம்மண் பூமி செம்மண் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஏரியாவில் உள்ள செம்மண்ணை பார்த்தீங்கன்னா அசந்து போவீங்க. அவ்வளோ டார்க். மனுஷன் உடம்புல ஓடுற ரத்தத்தை விட அவ்வளோ டார்க்கான ஒரு செம்மண். நேரில் வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த இடத்த வாங்கியே ஆகணும்னு சொல்லிடுவீங்க. ஓனரை பார்க்கணுன்னு சொல்லுவீங்க. இந்த ஏரியா ஃபுல்லாமே மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு, சப்போட்டா, முழுநெல்லி, இந்த ஏரியா ஃபுல்லாமே பழத்தோட்டம் தான். வேறு எந்த மாசூல் எதுவுமே போட மாட்டாங்க. இது ஃபுல்லாக ஈல்டு எடுத்து எல்லாம் வடக்க பஞ்சாப்பு அந்த மாதிரி அங்கிட்டு போகிற ஒரு டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அங்கிட்டு தான் போகுது. ஒரு சூப்பரான ஒரு பழத்தோட்டம் போடுறதுக்கு ஒரு 15 ஏக்கர் கொண்டாந்துருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தார் ரோடு ஃபேஸ்லேயே இடம் கொண்டாந்துருக்கோம். நமக்கு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு 1000 அடி இருக்கும். இந்த தார் ரோடு வந்து நமக்கு இடத்துக்கு வந்து ஒரு 1000 அடி இருக்கும் முகப்பு. ஒரு சூப்பர் லேண்டுங்க. இந்த இடத்துல வந்து என்னென்னா தண்ணி வந்து போரு கிணறு எதுவுமே இல்லை. வாங்குறவங்க போர் கிணறு போட்டுக்கலாம். தண்ணி தரமாக இருக்கும். ஏன்னா இந்த ஏரியா ஆப்போசிட்டில் பாருங்கள், இது சப்போட்டா. இந்த நம்ம இடத்துக்கு ஆப்போசிட்டில் சப்போட்டா தோட்டம். அப்படியே நம்ம இடத்துக்கு பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, எலுமிச்சை, கொய்யா, முழுநெல்லி, என்ன போட்டாலும் வரும். இந்த மண்ணுக்கு என்ன விளை வச்சாலும் கட்டாயம் வரும். இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு லேண்டு தூக்கணும் தான், வாங்கணும் தான் நினைப்பீங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, நம்ம கயத்தாறு டு கடம்பூர் போகிற ரோட்டில் உள்ள பன்னீர்குளம். நம்ம பன்னீர்குளத்துக்கு ஒரு ரோடு கட்டாகும். அதாவது கயத்தாறு ஓல்டு ஏர்போர்ட் தளம், அது வழியாக வந்தோம்னா பன்னீர்குளத்துக்கு ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டு மேலே தான் இந்த இடம் கிடக்கு. ஒரு தரமான பூமி. இங்கேருந்து கயத்தாறு ஒரு 10 கிலோமீட்ரு வரும். நம்ம பார்க்க வந்த லேண்டு இதுதான். சூப்பரான ஒரு லேண்டு. 15 ஏக்கரு. நல்ல செம்மண். மண்ணை பாருங்கள், செக்கச்சவேர்னு அப்படியே ரத்த கலரில் இருக்கும். மனுஷன் உடம்புல கூட இவ்வளோ இந்த கலரில் இருக்காது. இதில் அந்த கலரில் மண் அப்படி ஒரு செக்கச்சவேர்னு செவல் பூமியாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துட்டு டேரெக்டாக ஓனரை தான் பார்க்கணும்பீங்க. அப்படி இருக்கும். இந்த ஏரியாவே அவ்வளோ அழகாக இருக்குது. மண்ணை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ அழகாக இருக்குது மண். நேரில் வாங்க. ஃபுல்லாக எள்ளு செடி தான் போட்டிருக்காங்க. இந்த 15 ஏக்கர் இருந்தால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 15 ஏக்கர் எள்ளு போட்டிருக்கு. எள்ளு வச்சுருக்காங்க. நம்ம லைன் எதுவுமே இல்லை. ஹெச்டி லைனா, இபி லைன் நம்ம இடத்து மேலே எந்த லைனுமே இல்லை. இந்த பக்கம் பாருங்கள் மாந்தோப்பு, வீட்டு மாந்தோப்பு, எய்த்தாப்பில் சப்போட்டா, தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு. நம்ம ரோட்டை விட்டு இறங்குனதுமே இடம்தான். ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க. இந்த ஓனர் வேறு பிஸ்னஸ் பண்ணுற காரணத்தால் இந்த இடத்த கொடுக்காரு. இல்லைன்னா இங்கெல்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இந்த மண்ணுக்கும் இந்த பூமிக்காகவும் யாரும் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ரேட்டும் கொஞ்சம் அனுசரித்து தான் வரும். அதனால் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இடத்த தூக்கிடுவீங்க. இவர் கேட்குற ப்ரைஸு ஒரு ஏக்கருக்கு 10 லட்ச ரூபா கேட்குறாரு. மொத்தம் 15 ஏக்கரு. நேரில் வாங்க, ரேட்டு பேசலாம்.